ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசைவ சுவையில் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்ய 1/4 கிலோ அளவு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மஷ்ரூமை சேர்த்து இது முழு அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா மஷ்ரூடைய தோலை ரிமூவ் ஆனதும் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மஷ்ரூம் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு 10 முந்திரியை சேர்த்து 2 பழுத்த பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அது ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம பொடியாக கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவியில் முந்திரியை சேர்க்கும் போது நல்லா திக்காக வருங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பர்ஃபெக்டான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி கிரேவியை செஞ்சு பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.